நம்ம வீட்டில் பெரியவங்க எல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு அட்வைஸ் நமக்கு கொடுப்பாங்க. அது என்னன்னா கடன் வாங்காதே, கடன் உன்னை பாதாளத்துக்கு தள்ளிவிடும், உன் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை உருவாக்கும். அது பாதி உண்மை பாதி போய். ஏன்னா கடன் வாங்காம வாழ முடியுமா? இல்லை வாழலாம், வளர முடியுமா? இப்போ ஒரு வீடு கட்டணும், இல்லை வீடு வாங்க போறீங்க, கட்டணும், நல்லா வாங்கணும்னா ஒரு 50 லட்சம் 70 லட்சம் இல்லை 1 கோடி ரூபாய்லாம் ஆகுது. இப்போ அந்த பணம் நம்ம கிட்ட இருக்குமா? கடன் வாங்காம முடியுமா? இல்லை ஒரு கார் வாங்கணும், 15 லட்சம் ரூபா ஆகுது, 15 லட்சம் நம்ம கிட்ட இருக்குமா? நம்மளாம் சாதாரண ஆளுங்கள்ல கடன் வாங்காம இருக்க முடியுமா? கடன் வாங்கி தான் ஆகணும். அப்போ கடன் வாங்காம வாழணும்னு வச்சுங்களேன், காரும் கிடையாது, சொந்த வீடும் கிடையாது, சைக்கிளே ஆஃபீஸ் போயிட்டு வரதுல நடக்கிற காரியமா? அது நடக்க முடியாது. அப்போ கடன் வாங்குறதுக்கு பயப்படாதீங்க. ஆனால் கடன் வாங்கும் போது அந்த கடனை உங்களால் கட்ட முடியுமா என்று யோசிங்கள். 1. 2வது, அந்த பொருளை வாங்க வேண்டிய அவசியம் இருக்கான்னு 2 யோசிங்க. 3வது ரொம்ப முக்கியமான, அது அப்ரிஷியேட் ஆகக்கூடிய ஒரு பொருளை தான் நீங்க வாங்குறீங்களா, ரொம்ப தேவையானது வாங்குறீங்களா அப்படின்றது மட்டும் அனலைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கடன் வாங்குங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது. ஆனா இந்த அனாலிசிஸ் பண்ணாம நீங்க கடன் வாங்குனீங்க, ரொம்ப கஷ்டப்படுது. ஓகேங்களா? இந்த ஒரு சஜஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஓகேங்களா? பாய்.